ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என் தம்பி ஊர்லேருந்து வந்திருந்தான். ஸோ நாங்கள் வந்து சாட்டர்டே அதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு போயிருந்தோம். மவுண்ட் ரெய்னியர் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி டேவே செம்ம ஃபன்னாக போச்சு. தட் வாஸ் அ சாட்டர்டே. அண்ட் சண்டே ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் எப்போ ஸ்பெஷல் தான். அதனால் இன்றைக்கி மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் ஃப்ரை அதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் அவன் ரொம்ப கம்மியாக தாங்க சாப்பிட்டான், ரொம்பலாம் சாப்பிடவே இல்லை. எல்லாம் வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் டெசர்ட்டுக்கு நான் ஆல்ரெடி குலாப் ஜாமுன்லாம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுவும் வச்சு சாப்பிட்டோம். அவன் சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதாக்கா நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னே சொன்னான். அவன் தனியாக இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவனுக்கு டைமே இருக்காது. ஓடிக்கிட்டே இங்கேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தான். அவனுக்கு சுத்தமாக டைமே இல்லை. இந்த 10 days தான் கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு அவன் சொன்னான். ஆக்சுவலாக அவன் ரெஸ்ட்லலாம் இல்லை, ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தான். அதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக நாங்கள் மூவிக்கு போனோம் அன்னைக்கு சண்டே ஈவினிங்கு. கருடன் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு படம் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூரி செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மூவிக்கு தான் போயிருந்தோம். இந்த தேட்டர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பெல்லவியூவில் இருக்குது அந்த தேட்டர். இது அதுக்கு தான் ஈவினிங் ஷோ தான் போயிருந்தோம். சண்டே வந்து ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபைடான ஒரு சண்டேங்க. மதியானம் நல்லா சமைச்சு சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம்லாம் போட்டு எந்திரிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் மூவின்னு சூப்பராக போச்சு. எனக்கு அந்த கடன் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே தான் ஒர்க் பண்ணிருந்தான். அதனால நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே சிக்கன் தான், மட்டன் தான், ஃபிஷ் தான். பொதுவாக வீக் டேஸில் நான் நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டோம். அவன் வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால நான் வந்து வீக் டேஸ்லேயே கூட நான் நிறையா நான்வெஜ்லாம் இந்த தடவை செஞ்சேன். ஆக்சுவலி அதெல்லாம் ரீல்ஸ் போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ. என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. 2 பேரும் இப்படிதாங்க என்ன பயங்கரமா கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. ஆனா நானும் அசராம என் பங்குக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஈவினிங் ஆக்சுவலா இது நெக்ஸ்ட் வீக் டேஸ்ல ஒரு ஈவினிங் வந்து வெளில உட்காந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கார்ன்லாம் ஒவ்வொரு நாள் ஏதாவது குட்டி குட்டி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கார்டனிங் ஒர்க்லாம் என்னமோ தெரியல, இந்த இயர் நாங்கள் பயங்கரமா கார்டன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தனியாக எங்களோட கார்டனிங் எங்களோட இனிஷியல் அட்டெம்ப்ட் அதெல்லாம் நான் அப்லோட் பண்றேன் பாருங்க. நான் அவனையும் வச்சுட்டு கொஞ்சம் அந்த யார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். 2 பேரும் மாறி மாறி மேலே ஏறுறது வெட்டுறதுன்னு. ஆக்சுவலாக பின்னால் இருக்கிறது வந்து ஸ்கூல், அந்த ஸ்கூலோட மரம் தான் இது. அது ஃபுல்லாக கிளையெல்லாம் இந்த பக்கம் விழுது, நிறைய கார்டன் வேஸ்ட் வந்து கீழே விழுது. அதை கூட்டி கூட்டி என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கழிச்சு விடலாம்னு சொல்லி நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். 2 பேரும் பயங்கர சின்சியராக அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கவே இருக்கு நம்ம வேலைகள், அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரௌனிலாம் பண்ணோம். இந்த தடவை ப்ரௌனி ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, செம்ம டேஸ்ட் இது. ஆனால் அவன் வந்து டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டான். 1-2 தான் பீஸ் தான் சாப்பிட்டான். ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டா குக் ஆகி வந்திருந்தது. அது குக் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக அந்த ஸ்கியூவர் வச்சு பார்ப்போம்ல, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். நடுவில் மாய்ஸ்டா செமையா வந்துருந்துச்சு இந்த தடவை. அதுக்கப்புறம் வீக் டேஸ்ல நடுவில் நம்ம சமையல் அட்டம்ப்ட் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் எக் கறி பண்ணியிருந்தேன். இதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம லஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வைங்கக்கான்னு சொன்னான். நடுவில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆக்சுவலாக ஈவினிங் வந்து வெளியில் போனாங்க. பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என்னால் போக முடியல. அதனால என் ஹஸ்பண்டும் அவர் மட்டும்தான் போனாங்க. 2 பேர் மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க. இந்த இடம் இந்த இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நாங்கள் விப்பி ஐலாண்ட் போகும்போது இந்த ரிசப்ஷன் பாஸ் வழியாக தான் போனோம். ஸோ இந்த பிரிட்ஜு அந்த ஐலாண்டெல்லாம் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். அதனால இந்த தடவை அவன் போனப்போ இது வந்து எடுத்தான். அதுதான் இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. அந்த ஏரியாவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் தெரியாதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் தனியாக. இதுக்கு போனாங்க, மவுண்டன் பார்க்குன்னு ஒரு இடத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசப்ஷன் பாஸ் போனாங்க. இதெல்லாம் வீக் டேஸில் நடுவில் டைம் இருக்கும்போது வெளில போயிட்டு வந்தாங்க. நான் ரொம்ப போகல. ஓவரால் இந்த 10 டேஸுமே வந்து எங்களுக்கு செம்ம சூப்பராக போச்சு. ஆனால் எங்களுக்கு நாளே பத்தலை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய லீவ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். 10 டேஸ் ரொம்ப சீக்கிரம் போயிடுச்சுங்க. அவனும் கிளம்பி ஊருக்கு போயிட்டான். ஐ மிஸ் ஹிம். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.